என்ன அவன் கேட்ட வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அப்படி என்ன உன்னால கொடுக்க முடியாத வரதட்சணை அவன் கேட்டா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா முத்துராஜா சுமதியை கற்பழிச்சது, அதை மறைக்க டிரைவரை கொன்னது, அந்த பழைய மனோகர் மேல போட்டது, இதுக்கு நாமெல்லாம் உடந்தையா இருந்து அத்தனை எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கேட்கிறான். நீ பெண் ஆசையில் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு பொண்ணு ஆசை, ஒத்துக்கிற. ஐஜி அவர் பொண்டாட்டியை சுட்டு கொன்னது, இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் நான் பொதுநல சேவையா? அது என்ன ஆசை? பொண்ணு ஆசை. நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன். நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுகளோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்கில போடணும். ஓகே, நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்கில போடுவாங்க? நீ செஞ்ச கொலைக்கு, சாரி லட்சிய கொலைக்கு தூக்கில போடாம தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். கோட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க ரெண்டு பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல் இருக்குது. ஒரே ரத்தம், இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் நின்று போனதுனால நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்லசவன் ஏன் நம்ம கிட்ட சொன்னான்? அவன் சொன்னதுனாலதானே நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பாபு ஏன் கோடீஸ்வரனா நடிச்சான்? இன்ஸ்பெக்டர் நல்லசவன் அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான்? அப்போ மனோகரை காப்பாத்துதான் பாபு ஏதோ திட்டம் போடுறான். அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு, ஒரு கூட்டணி. ராஜமாணிக்கம், நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இன்ஸ்பெக்டர் நல்லசவன் கோஷ்டி மாறுறான். முதல்ல அவனை கவனிக்கணும். நீ அவனை கவனி. நீங்க சொல்றத கேட்கும் போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு பார்த்தாதான் குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கவனிக்கிறேன். ராஜமாணிக்கம், கந்தசாமி கிட்ட இருந்து எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நானும் எத்தனையோ டாக்டரை வச்சு ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே. கவலைப்படாது. சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் 2 நாள்ல இங்க வரார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வெரி குட் வெரி குட். அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து. இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. என் கல்யாணி. நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்லசிவம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறேன். ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துற வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க. டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு. டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லியில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. அங்கெல்லாம் அடிக்காதீங்க, வலிக்கும். சொல்லிடா கண்ணா. ராதா, சத்தியமா சொல்றேன், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை விட்டா வேற எந்த கழுதுக்கு இடமே கிடையாது. இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்னா செருப்பாலே அடிப்பேன். ஐயோ, நான் உன் காதலன், அப்படிதான் சொல்லக்கூடாது. நீங்க என் காதலனா? வேற நான் உங்க அப்பா அடைச்சி. நீங்க கீதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களாவே? நான் கீதாவை காதலிக்கிறேனா? அது பொம்பளையா? அது அப்ப சத்தியமா நீங்க என்னதான் காதலிக்கிறீங்களா? உனக்கு இன்னும் சந்தேகமா? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த பூமி மேல சத்தியமா, அந்த வானத்து மேல சத்தியமா, அந்த சூரியன் மேல சத்தியமா, அந்த சந்திரன் மேல சத்தியமா. இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி? வேற என்ன செய்யணும்ங்கற? ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க. இங்கிலீஷ் கிஸ்ஸா? அது எப்படி? அட முண்டோ, பரட்ட தலையா, பொறுக்கி, இது கூட தெரியாது? லிப் டு லிப். லிப் டு லிப்பா? சரி. ராஜா. ஐயோ, எங்க அவன் என் சக்கரத்தி? ஐயோ, அது ரொம்ப குருமான குடும்பம். நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. ஏண்டி? உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன். சாரி உனக்காக வாங்கினேன். உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப்.
சொல்றது கேளு. நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கயிறை என்கிட்ட கொடுங்களேன். ஆமா, இது எதுக்கு? அவனுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் காலத்துல நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த கயிறு கட்டி இழுத்து விட்டு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். கந்தசாமி, அந்த ரகசியத்தை சொல்லிடு. உன்னை குடும்பத்தோட விட்டுடுறோம். அடச்சி, நல்ல நினைவு வந்துருச்சு. உன்னை கரெக்டா சொல்றானே. பார்ட்னர், என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடிக்காது. அடிச்சானா அவன் செத்து போயிடுவான். ரகசியமா அவனோட செத்து போயிடும். அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு, எங்கிட்டதான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? அவனுக்கோ நினைவு வந்துருச்சு. ரகசியத்தை அவங்கிட்ட இருந்து வரவழைக்க வேற ஒரு பிளான் போடுறேன். அண்ணே, தாய்க்குலமே உங்களதான். அவங்கிட்ட கொஞ்சம் எதமா பதமா சொல்லி ரகசியத்தை சொல்ல சொல்லிடுங்க. ஏதோ மீதி இருக்கிற நாளையாவது சந்தோஷமா கழிக்கலாம். இல்ல இல்லன்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் நம்ம கஷ்டம் தீரலைங்க. எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன்? மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க. போடா எமண்டிஸ், எமண்டிஸ், எமண்டிஸ். அங்க பாரு. என்னப்பா நீ பயப்படுற? அது போனப்பா. என்னப்பா இது? ஆளை பார்த்தாலும் கத்துற, போனத்தை பார்த்தாலும் கத்துற. பாத்து போ, பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ், பொம்மை. நான் நினைச்சேன். பாஸ், என்ன உயிர் வந்துருச்சா? பட்டர், லெட்டர். அது நீ எப்படி? நான் படிச்ச உருப்பட மாட்டேன். எங்க அப்பா படிக்க வைக்கல. நல்ல அப்பா. யாருக்கு லெட்டரு? டே பொறுக்கி முத்துராஜா, உங்களை தான். நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே. தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற. உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு. பாஸ், எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணு கண்டுக்காத. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான். சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ், போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. என் கையால கண்ணா பின்னால அடி வாங்குனீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ், கிஸ் மீ. எஸ், கிஸ். பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டுனா நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. முத்துராஜ், இவனையா எங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பயல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாறி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்தா தானே இந்த ட்ரபிள். இவனை தீர்த்து கட்டிட்டா. முத்துராஜ், நிறுத்து. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொள்றேன் ஆரம்பிக்கிற நீ.
ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கு கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ், இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரிய ஆளுவா. ஜக்கோ, எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ் நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடும்பம் போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும்.